ஒரு டஃப் டைம் ஜீசஸ்க்கு. அம்மா, உங்க குடும்பத்தில் ஒரு கடினமான ஒரு பாதையா, ஒரு சோதனையான காலமா, ஒரு வேதனையான காலத்தில் போறீங்களா சகோதரனே? இந்த நேரத்தில் தனித்த அதிகாலையில் எழும்பி கரங்களை உயர்த்தி பரலோகத்தை நோக்கி பாருங்க. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன்னு தாவீது ராஜா சொன்னது போல ஏறெடுத்து பாருங்க. தனி ஜெபத்தை டெவலப் பண்ணுங்க. தனி ஜெபம் இப்படி நான் சொல்லிக்கிட்டே போவேன். உங்க தனி ஜெபத்தை கூட்டுங்க. ரிட்டையர்ட் ஆகி வீட்டில் இருக்கிறவங்க, கர்த்தருடைய காலையில் பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணிட்டேன்னு விட்டுறாதீங்க. வேற என்ன செய்ய போறீங்க? சும்மா டிவியே மாற்றி 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 அங்கே பேசி இங்கே பேசிக்கிட்டு இருக்கிறத விட, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் போட்டு வர வச்சு பேசிக்கிட்டு இருக்கிறத விட, காலையில் ஒரு அரை மணி நேரம், மத்தியானம் ஒரு அரை மணி நேரம், சாயந்தரத்தில் பைபிள் வாசிங்க. ரொம்ப நல்ல வெளிப்பாடுகளை கர்த்தர் தருவார். வாசித்து நல்ல கர்த்தருக்குள்ள பலப்படுங்க. எங்களை மாதிரி ஊழியர்கள் இன்னும் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றணும், தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டணும், சோதனை காலத்தில் சோர்ந்து போயிடக்கூடாது. அப்படி நீங்க ஜெபம் பண்ணுங்க. இந்தியாவினுடைய நிலைமைகள் போகிற போக்கு ரொம்ப கஷ்டமான பாதையின் வழியா போகிற காலங்கள் வருகிறது. அதனால் அதிகமாக ஜெபிக்கணும். பிரியமானவர்களே, தனி ஜெபத்தை கூட்டுங்க. நேரத்தை வீணடிக்காதீங்க. ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போய் சுத்திட்டு கிடக்காதீங்க. செல்போன்ல நீண்ட நேரம் உட்கார்ந்து சேட் பண்ணிட்டு கிடக்காதீங்க. தேவனோடு பேசுங்க, தேவனோடு பேசுங்க, தனித்து போய் பேசுங்க. அப்போது உங்க லைஃப்ல உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியில அனல் மூலம்